ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவாரா மாட்டாரா? இது முதல் சந்தேகம். அப்படி மீண்டும் அவர் பிரதமர் ஆனால் எத்தனை நாட்கள் அவர் பிரதமர் பதவியில் நீடிப்பார்? இது இரண்டாவது சந்தேகம். பாரதிய ஜனதா கட்சிக்குள் இருக்கும் 75 வயது வரம்பு நரேந்திராவுக்கு பொருந்தாதா? பாஜகவுக்குள் கிளம்பிய பூகம்பம். பொறுத்திருந்து பாருங்கள் என்று சொல்லும் இந்தியா கூட்டணி அவர்கள் வைத்திருக்கும் சஸ்பென்ஸ் தான் என்ன? சந்திரபாபு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் வைக்கக்கூடிய நிபந்தனைகள் என்னென்ன? கடந்த கால வரலாறு என்ன சொல்கிறது? இது குறித்து தான் இந்த காணொலியில முழுசா பார்க்க போறோம். மறக்காம மை சென்னை 360 சேனல் சப்ஸ்கிரைப் செய்வதோடு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் செய்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்ய கேட்டுக்கொள்கிறோம். மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வருகின்ற 8ஆம் தேதி மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல 8ஆம் தேதி எல்லாம் இல்லைங்க, 9ஆம் தேதி தான் ஒரு பதவியேற்ப பண்ண போறார் அப்படின்ற செய்திகளும் வந்துட்டு இருக்குது. ஆனா இந்த 2 தேதிகளுமே இன்னமும் சந்திரபாபு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் உறுதி செய்யவில்லை அப்படின்ற தகவல்களும் வந்துட்டு இருக்குது. மற்றொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் உறுதியாகவே இருக்காங்க. ஜனநாயகத்தை காப்பாற்றணும், இந்திய அரசியல் அமைப்பை காப்பாற்றணும். கடந்த 10 ஆண்டுகள்ல ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் பாஜகவும் சீரழித்த ஜனநாயகத்தை மீட்டெடுப்போம், அதற்கு உறுதியாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் எந்த நபர்களும் எந்த கட்சியும் எங்கள் பக்கம் வரலாம் அப்படின்ற அழைப்பையும் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் தொடர்ந்து விடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால அடுத்தடுத்து அதிரடி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு டெல்லி அரசியல் வட்டாரத்தில் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்புகள் மேலும் கிளம்பி இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியிட்ட நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு அவர்களும் வைக்கக்கூடிய நிபந்தனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சபாநாயகர் பதவி, துணை பிரதமர் பதவி, நிதி மற்றும் ரயில்வே துறைகளை தங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவர்கள் டிமாண்ட் அதிகப்படுத்திட்டு போறதாகவும், ஆனா அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி திட்டவட்டமாக மறுப்பு தெரிவிக்கிறதா. குறிப்பா ஒன்றிய பிரதமர் நரேந்திரா இந்த துணை பிரதமர் அப்படின்ற ஒரு விஷயத்திலையும் நிதி மற்றும் உள்துறை அமைச்சரை வேறொரு கட்சிக்கு விட்டு கொடுக்கிறதுலையும் தயாராக இல்லை அப்படின்ற தகவல்களும் வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம சந்திரபாபு அவர்களும் தன்னுடைய மகனுக்கு ஒன்றிய அமைச்சரவையில கேபினெட் அமைச்சர் அந்தஸ்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறாராமா. அதே போல நிதிஷ்குமார் அவர்களும் அவருடைய கட்சி பிரதிநிதிகளுக்கு முக்கியமான பதவிகளை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒத்த கால நின்று அடம்பிடிச்சிட்டு இருக்கிறாராம். இவருடைய இந்த டிமாண்டுக்கு பாரதிய ஜனதா கட்சி சம்மதிக்குமா அப்படின்றது மிகப்பெரிய $1 பில்லியன் கேள்விக்குறியாதான் இருக்குது. அப்படியே ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி தலைமை இதற்கு சம்மதித்தாலும் கடந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னாக்கா தனிக்காட்டு ராஜாவாக வலம் வந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு கூட்டணி கட்சிகளை அரவணைத்து அனுசரித்து செல்லக்கூடிய பக்குவம் இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இதைத்தான் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் ரொம்ப சூசகமா சொல்றாங்க. பொறுத்திருந்து பாருங்கள், மாற்றங்கள் அதிரடியாக நிகழ காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திரா இந்த கூட்டணி ஆட்சிக்கு சம்மதித்தாலும் அவரால் தொடர்ந்து ஓராண்டுக்கு இந்த கூட்டணி கட்சிகளை அனுசரித்து கொண்டு செல்ல முடியுமா அப்படின்றதும் மிகப்பெரிய கேள்விகளுக்கு மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. இதுக்குள்ளே பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே மிகப்பெரிய பூகம்பங்கள்லாம் வெடிச்சிட்டு இருக்குது. குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வியை தேடி தந்த அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத்தை பதவி விலக சொல்லுமாறு அங்க இருக்கக்கூடிய பாஜக நிர்வாகிகள் திடீர்னு போர்க்கொடியை தூக்கி இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேச பாரதிய ஜனதா கட்சி இவ்வளவு பெரிய பின்னடைவை சந்திச்சதுக்கு காரணமே அந்த மாநிலத்துடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத்துடைய பைத்தியக்கார குரங்காட்ட மனநிலை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே பொறுமை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவர் மேல ஏகப்பட்ட அதிருப்தி கிளம்பி இருக்கிறதுனால இந்த பதவியேற்புக்கு அப்புறமேட்டு சில காலத்திலே அவருடைய அனைத்து பதவிகளும் பறிக்கப்படலாம் அப்படின்ற தகவல்களும் வெளியே வந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிரால தேவேந்திர பட்னாவிஸ் பதவி விலகுவதாக அறிவிச்சிட்டாரு. இந்த 2 பிரச்சனை, அதாவது யோகி ஆதித்யநாத் பிரச்சனையும் தேவேந்திர பட்னாவிஸ் பிரச்சனையும் ஒரு பக்கம் பிஜேபி பூகம்பத்தை கிளப்பினாக்கா, இன்னொரு பக்கம் நிதின் கட்கரி அவர்களை ப்ரமோட் செய்யற வேலையை பாஜகவினரும் RSS அமைப்பினரும் தொடங்கி இருக்கிறாங்க. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியுடைய அடுத்த பிரதமர் இப்போதைய ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு பதிலாக வேறொருவராக கூட இருக்கலாம் அப்படின்ற ஐயங்களும் எழும்ப ஆரம்பிக்கிறது. அது மட்டும் இல்லாம அட்லீஸ்ட் ஒரு வருடமாவது ஒன்றிய பிரதமர் நரேந்திரா பிரதமர் பதவியில நீடித்து விட்டு அதன் பிறகு கட்சியுடைய கட்டுப்பாடுகளை காரணம் காட்டி அவரை ஓரம் கட்டிவிட்டு அடுத்த வருடம் வேறு யாராவது ஒருவரை நரேந்திராவுக்கு பதிலாக இவருக்கு பதில் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவரை முன்னிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற தகவல் வருது. அந்த வாய்ப்பு பாத்தீங்கன்னாக்கா இப்போது நிதின் கட்கரி அவர்களை ப்ரமோட் செய்யற வேலைகளை பார்க்கும்போது ஒருவேளை நரேந்திராவுக்கு பதில் நிதின் கட்கரியா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழும்புது. இது எல்லாத்துக்கும் மேல நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு அவர்களும் ஒரு வருடத்திற்காவது இந்த கூட்டணியில பாரதிய ஜனதாவோட கூட்டணியில தொடர்வார்களா அப்படின்றது மிகப்பெரிய $1 பில்லியன் கேள்விகளுக்கெல்லாம் $1 பில்லியன் கேள்வியாதான்
மக்கள் வந்து பாக்குறாங்க. ஏன்னா கடந்த 10 வருடங்களில் 2014 பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில இருந்தவர் தான் திரு சந்திரபாபு அவர்கள். அவர் அந்த 2014 காலம் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்க விஷயம் என்னன்னாக்கா, ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும். ஏன்னா கடந்த 10 வருடங்கள 2014 காலகட்டங்களே பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில இருந்தவர் தான் இந்த சந்திரபாபு அவர்கள். அப்ப இருந்தே தொடர்ந்து 10 வருடங்களாக ஆந்திரா மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காரு. ஆனா 10 வருடங்களாக ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த பாஜக அரசு, ஒன்றிய பிரதமர் நரேந்திரா தலைமையிலான அரசு வந்து பாத்தீங்கன்னாக்கா இவர்கள் காதுகளில் ஏதோ சங்கு ஊதி கொண்டிருப்பதால் அவருடைய கோரிக்கையை வந்து கேட்காத போலவே இவர்கள் இருந்து கொண்டார்கள். இந்த முறையும் பாத்தீங்கன்னாக்கா சந்திரபாபு அவர்கள் ஆந்திராவுக்கு சிறப்பு மாநில அந்தஸ்து, சிறப்பு நிதிகள் கொடுக்கணும், தலைநகர் அமராவதிக்கு சிறப்பு திட்டங்களை வந்து செயல்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறாரு. இப்பவும் அந்த நிபந்தனைகளை வச்சிட்டு இருக்கிறாரு. 10 வருடங்களா இவருடைய கோரிக்கைகளை கேட்டுக்கொள்ளாத ஒன்றிய பிரதமர் நரேந்திர அரசு, பாஜக அரசு இப்பவாது கேட்குமா அப்படின்ற கேள்வி எழும்புது. இந்த சூழ்நிலையில தான் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவின் அட்டுழியங்களையும் பாஜகவுடைய அட்டுழியங்களையும் தொடர்ந்து தன்னுடைய யூடியூப் வலைதளங்களை அம்பலப்படுத்திட்டு வரக்கூடிய யூடியூபர் தோழர் துருவ் ரத்தி அவர்கள், சந்திரபாபு அவர்கள் 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வர காலகட்டத்தில் அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு பதிவு வந்து போட்டிருந்தார். அந்த பதிவு என்னன்னாக்கா, இந்திய அமைப்பையே சிதைத்துள்ள பிரதமர் நரேந்திரா, அவரது ஆட்சியில் ஜனநாயகத்திற்கு அச்சுறுத்தல் எழுந்துள்ளது, சிபிஐ, ரிசர்வ் வங்கி, தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அமைப்பையும் பாஜகவிடம் இனி காப்பாற்ற முடியாது என்ற சந்திரபாபுவின் பழைய பதிவை மேற்கோள் காட்டி தோழர் துருவ் ரத்தி அவர்கள் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையான பங்கமா ஒரு அடியை வந்து கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது மூத்த ஊடகவியலாளர்கள் எல்லாருமே சொல்றது என்னன்னாக்கா, இவர்கள் இருவருமே ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில இருந்தவங்க தானே, சந்திரபாபு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும். ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோடைய தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, இங்க ஒரு ஆடி போன பிரியாணி போடப்பட்டிருக்கு இல்லைங்களா, அந்த ஆடு அண்ணாமலை மாதிரி அங்கேயும் சில ஆடுகள் இருந்திருக்குது. அந்த ஆடுகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த கட்சி தொண்டோட வெறுப்பேற்ற மாதிரி சில வேலைகள் அங்கேயும் பண்ணியிருந்தாங்க. அதனாலதான் இவர்கள் கூட்டணி விட்டுல விலகி போன இந்த சம்பவங்கள்லாம் நடந்தது. இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அந்தந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைமைகள் இவர்களை எப்படி நடத்துவார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியையும் மூத்த ஊடகவியலாளர் எழுப்பி இருக்கிறாங்க. நம்ம ஆடு அண்ணாமலை மாதிரி வாய் துடுக்கா பேசக்கூடிய தலைவர்கள் அங்க இருக்காங்களே, அவர்கள் வந்துட்டு இருக்கிறதுனால நரேந்திராவுடைய இந்த 3வது பிரதமர் கனவு கண்டிப்பா நிச்சயம் 5 ஆண்டுகளுக்கு நீடிக்க போவதில்லை அப்படின்றதையும் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைகளுக்கு நடுவுல தான் பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் ஜே.பி. நட்டா தலைமையில அந்த கட்சியோட எம்பிகள் மற்றும் நிர்வாகிகள் கூட்டம் வந்து நடைபெற இருக்குது. அந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி எம்பிகளுக்கு எத்தனை பேருக்கு அமைச்சர் பதவிகள் கொடுக்கப்படும், எத்தனை அமைச்சர் பதவிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருக்குது. ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா பல பாரதிய ஜனதா கட்சியோட மூத்த தலைவர்கள் குறிவைத்த பல முக்கிய பதவிகளை தான் நிதிஷ் அவர்களும் சந்திரபாபு அவர்களும் தங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு அடம் முடிச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த பதவி பிரச்சனை, அமைச்சர் பதவி பிரச்சனை நிச்சயமாக இந்த கூட்டத்திலையும் எதிரொலிக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாத காரணத்தால சிறிய சிறிய கட்சிகள் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவு டிமாண்ட் வைப்பாங்க. அப்படி அவர்கள் வைக்கின்ற டிமாண்டை வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றவில்லை என்றால் அவர்களுக்கு இந்திய கூட்டணியுடைய கதவுகள் திறந்தே இருக்கு அப்படின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால மிகப்பெரிய மாற்றங்கள் விரைவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் டெல்லி வட்டாரங்கள் இருக்கக்கூடிய கள அரசியல் திறனாய்வாளர்களும் மூத்த பத்திரிகையாளர்களுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுலயும் அண்மை தகவல் என்ன வருதுனாக்கா, சந்திரபாபு அவர்களும் நிதிஷ் அவர்களும் பாத்தீங்கன்னா உள்துறை, பாதுகாப்புத்துறை மற்றும் ரயில்வே அமைச்சர் துறை வந்து தங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதுலயும் முக்கியமா இந்த துறைகள் இல்லாம முக்கியமா வேளாண் துறைக்கு நிதிஷ் அவர்களும் சந்திரபாபு அவர்களும் அடித்து கொண்டு இருக்கும் போது, மூணாவதா பாத்தீங்கன்னாக்கா நடுவுல இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 எம்பிக்களை வச்சுக்கிட்டு இருக்க மதசார்பற்ற ஜனதா தளத்து கட்சியோட குமாரசாமி அவர்கள் தங்களுடைய கட்சிக்கு தான் வேளாண் துறை அமைச்சர் பதவியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கௌசிக் கணக்கா வந்து நிக்கிறாரு. இறுதியா வந்து பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிகளை வந்துட்டு எப்படியா சரி கட்டி ஆகணும் கிடைத்திருக்கிறார். ஏன்னா RSS உடைய 100ஆண்டு விழா வந்துட்டு வரப்போது, இந்த சமயத்தை நம்ம ஆட்சியில இருந்தே ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு விதமான ஒத்திசைவுக்கு வராங்க. அதுக்காக நரேந்திராவை சரி கட்டவும் தயாராகிட்டு இருக்க, நரேந்திராவை கூல் செய்யறதுக்கான முயற்சிகள் வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க. அதனால பாத்தீங்கன்னாக்கா தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம், சிண்டே சிவசேனா, ராம்விலாஸோட லோக் ஜனசக்தி, அப்புறம் நம்ம பவன் கல்யாணோட ஜனசேனா கட்சி, இந்த கட்சிகள் எல்லாத்துக்குமே பாரதிய ஜனதா கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லாதனால வேற வழியே இல்லாம
இவர்கள் கேட்கக்கூடிய பதவிகளை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதுக்காக ஒன்றிய பிரதமர் நரேந்திராவை கூல் பண்றதுக்கான வேலைகளும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் வருது. ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளோட இருக்கக்கூடிய இந்த கப்பல் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கரை சேருமா அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சிகள் வந்துட்டு இயங்கிட்டு இருக்கும் போது மூத்த நிர்வாகிகள் பல பேர் இப்ப முதல்ல கப்பல் ஸ்டார்ட் ஆகுமானே பார்ப்போம்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்களுடைய குமரல்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கிடையில தான் இந்திய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களில் ஒருவரான உத்தரப்பிரதேசத்துடைய முன்னாள் முதல்வர் திரு அகிலேஷ் அவர்கள் எதிர்கட்சிகள் இனி திக்குமுக்காட வேண்டியதில்லை, எதிர்கட்சிகளின் வலிமை கூடியுள்ளது, இனி பாஜகவின் அட்டூழியங்கள் எடுபடாது என்றும், உத்தரப்பிரதேசத்தில் பாஜக இன்னும் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கும், அயோத்தியில் இருக்கக்கூடிய ஏழை மக்களிடமிருந்து நிலங்கள் வலுக்கட்டாயமாக பிடுங்கி எடுத்துக்கொள்ளப்பட்டு இருக்குது, ஒரு புனித காரியம் என்று சொல்லி நீங்கள் ஏழைகளுடைய நிலத்தை பிடுங்கி எடுத்தீர்கள், அதனாலதான் அயோத்தியா மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வாக்களித்து அவர்களுக்கு பாடம் புகட்டி இருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் புதிய எம்பிகள் பதவியேற்புக்கான பணிகள் வந்துட்டு மிக வேகமா நடைபெற்று இருக்குது. வருகின்ற ஜூன் 17ஆம் தேதி புதிய எம்பிகள் நாடாளுமன்றத்தில் கூடி பதவியேற்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய ஆட்சிக்கு வந்துட்டு பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால ஜூன் 21ஆம் தேதி ஒன்றிய பிரதமர் நரேந்திரா தங்கள் அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பை வந்துட்டு முன்வைத்து கோரிக்கை எழுப்ப போறார் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் தகவல் வெளியே வந்துட்டு இருக்க இந்த நேரத்துல டெல்லி வட்டார சோர்ஸ்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, பெரும்பான்மை இல்லாத காரணத்தால ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய அரசு நாடாளுமன்றத்துக்கு கால் வைக்கப்படுகின்ற ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு மிகப்பெரிய அக்னி பிரவேசமா தான் நாடாளுமன்றம் இருக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஏன்னா எதிர்கட்சிகள் ரொம்ப வலிமையோடு இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒன்றிய பிரதமர் நரேந்திராவாகட்டும் இல்ல அமித்ஷாவாகட்டும் இல்ல மற்ற பாஜகவினராகட்டும் முன்ன நடந்து கொண்ட மாதிரி ஒரு அராஜக போக்கோட ஈடுபட முடியாது அப்படின்றது இன்னும் 3 மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய சுவாரஸ்யங்கள் இந்திய அரசியல்ல நாளுக்கு நாள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்றதையும் டெல்லி வட்டார தகவல் வந்து தெரிவிக்கின்றன. என்ன நடக்குதுன்றதை நாமளும் பொறுத்து இருந்து பார்ப்போம் தோழர்கள். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. கூடவே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கன்னு கேட்டுக்கொள்கிறோம் தோழர்களே. நன்றி, வணக்கம். சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் உளருது. அதே கங்கா நாராயணத்தை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியா கிடைக்கும், அவ்வளோதானே தவிர ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உளரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே. இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது, இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது. கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில் வாழக்கூடிய